ஒரு ஊர்ல ஒரு ஏழை இருந்தான். அவன் எப்ப பாரு கடவுளைத்தான் தன்னோட ஏழ்மைக்கு காரணம்னு சொல்லிட்டே இருப்பான். அவனோட ஒரே குறை என்னன்னா, அவனோட குடிசை வீட்டுக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு பணக்காரன் ரொம்ப வசதியா இருக்கானே, தான் மட்டும் ஏன் ஏழையா இருக்கேன்னு புலம்புறது தான். பணக்காரனுக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குது, ஆனா ஏழை மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் சில நேரம் பசியோட தான் படுக்க போக வேண்டியிருக்குன்னு சொல்லுவான். இந்த மனுஷன் தினமும் இப்படி புலம்புறத கேட்ட கடவுள் 2 பேரையும் சமமா ஏழையாக்கி 2 பேருக்குமே ஒரு தூண்டில கொடுத்தாரு. இப்ப 2 பேரோட நிலையும் ஒண்ணுதான். 2 பேர்கிட்டையும் தூண்டில இருக்கு. 2 பேரும் மீன் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் 2 பேருமே தலா 10 மீன் பிடிச்சாங்க. அதுல முன்னாடி ஏழையா இருந்தவன் 10 மீனையும் வித்து 2000 ரூபாய் சம்பாதிச்சான். அந்த காசுல தன் குடும்பத்துக்கு நல்ல சாப்பாடு வாங்கிட்டு ராத்திரி முழுக்க சந்தோஷமா இருந்தான். ஆனா கடவுள் ஏழையாக்கின இன்னொருத்தன் 9 மீன் வித்து 1 மீனை தன் குடும்பத்தோட சாப்பிட்டான். 9 மீன் வித்ததுல அவனுக்கு 1800 ரூபாய் கிடைச்சது. அதுல அவங்க குடும்பம் பசியோட தூங்க போனாலும் அவன் அப்படி செஞ்சான். அடுத்த நாள் அவன் 1000 ரூபாய்க்கு புது தூண்டில் 1 வாங்கினான். அப்புறம் 500 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை தனக்காக மீன் பிடிக்க வேலைக்கு வச்சான். மிச்சம் 300 ரூபாய வீட்டு செலவுக்குன்னு எடுத்து வச்சான். 2வது நாள் முன்னாடி ஏழையா இருந்தவன் மறுபடியும் 10 மீன் பிடிச்சு வித்து 2000 ரூபாய் சம்பாதிச்சு எப்பவும் போல எல்லா காசையும் ஊர் சுத்திக்கிட்டு செலவு பண்ணிட்டான். ஆனா 2வது ஆளு 2வது நாள் 20 மீன் பிடிச்சான். அதுல 18 மீன் வித்துட்டு 2 மீன் தன் குடும்பத்தோட சாப்பிட்டான். அது அவங்க வயிற்றுக்கு பத்தலைனாலும் அவன் அப்படி செஞ்சான். அடுத்த நாள் 18 மீன் வித்ததுல அவனுக்கு 3600 ரூபாய் கிடைச்சது. அதிலிருந்து மறுபடியும் 2 புது படகுகள் 2000 ரூபாய்க்கு வாங்கினான். 3 பேருக்கு வேலை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தான். அதுக்கப்புறமும் அவன்கிட்ட 100 ரூபாய் மிச்சம் இருந்துச்சு. முன்னாடி ஏழையா இருந்தவன் மறுபடியும் 10 மீன் பிடிச்சு வித்து 2000 ரூபாய் எடுத்துட்டு அதையும் ஏதோ செலவுக்குன்னு செலவு பண்ணிட்டான். அவன் எதுவுமே சேமிக்கல. ஆனா 2வது மனுஷன் சாயங்காலம் 40 மீன் பிடிச்சான். அதிலிருந்து 4 மீன் எடுத்து தன் குடும்பத்தோட வயிறார சாப்பிட்டுட்டு மீதி 36 மீனையும் வித்து 7200 ரூபாய் சம்பாதிச்சான். மறுபடியும் அடுத்த நாள் 2 புது படகுகள் 2000 ரூபாய்க்கு வாங்கினான். இப்ப அவங்கிட்ட மொத்தம் 4 படகுகள் இருந்துச்சு. அதுக்கப்புறமும் 5200 ரூபாய் கையிருப்பு இருந்துச்சு. அதனால 5 பேரை வேலைக்கு வச்சான். எல்லாருக்கும் தலா 500 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு அவன் மட்டும் வேலை செய்யாம எல்லா வேலையையும் மேற்பார்வை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு காசு செலவு பண்ணதுக்கு பின்னாலையும் அவங்கிட்ட 2700 ரூபாய் மிச்சம் இருந்துச்சு. சாயங்காலம் வந்தப்ப அவங்கிட்ட 70 மீன் இருந்துச்சு. ஏற்கனவே 2700 ரூபாய் இருந்துச்சு. அவன் நாள் முழுக்க எந்த வேலையும் செய்யல, அதனால ரொம்ப டயர்டா இல்ல. அவங்கிட்ட 4 படகுகள் இருந்துச்சு. அது இப்போ அவனோட சொத்து. அவனுக்காக வேலை செய்ய ஒரு டீம் இருந்துச்சு. அவங்க அவனோட வேலையை பார்த்தாங்க. அப்புறம் 66 மீன் வித்ததுல அவனுக்கு 13200 ரூபாய் கிடைச்சது. முன்னாடி இருந்த 2700 ரூபாயும் சேர்த்து இப்ப அவன்கிட்ட நல்ல முதலீடு இருந்துச்சு. அடுத்த நாள் அவன் மறுபடியும் சில படகுகள் வாங்கி இந்த தடவை இன்னும் நிறைய பேரை வேலைக்கு வச்சு முன்ன விட அதிகமா பணம் சம்பாதிச்சான். இந்த மனுஷன் தினமும் இதே வேலையை தொடர்ந்து செஞ்சு கொஞ்ச நாள்லயே முன்ன இருந்ததை விட பணக்காரன் ஆயிட்டான். அவன் பழைய வீட்டையும் வாங்கிட்டான். இப்ப அவனுக்கு மீன் சாப்பிடணும்னு கட்டாயம் இல்ல, அது அவனோட விருப்பம். இன்னொரு பக்கம் இப்ப அவன் வேலை செய்ய வேண்டியதும் இல்ல. ஏன்னா அவனோட வேலையை பார்த்துக்க ஒரு மேனேஜரும் கணக்கு பார்த்துக்க ஒரு அக்கவுண்ட்டையும் வேலைக்கு வச்சிருக்கான். ஆனா முதல் மனுஷன் இன்னைக்கும் கடவுள்கிட்ட புலம்பிட்டு தான் இருக்கான். கடவுளே, ஏன் என்ன ஏழையா பண்ணுன? அந்த பணக்காரனுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சந்தோஷம் கொடுத்தன்னு கேட்கறான். நீங்க ரொம்ப புத்திசாலிங்க. கடவுள் யாருக்கும் பாரபட்சம் காட்டலன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அவர் எல்லாரையும் சமமா தான் பார்க்கறாரு. எல்லாருக்கும் ஒரே வாய்ப்புகளை கொடுக்கறாரு. எல்லாருக்கும் ஒரே விஷயங்களை கொடுக்கறாரு. எல்லாருக்கும் பணக்காரன் ஆகிறதுக்கும் ஜெயிக்கிறதுக்கும் உரிமை கொடுக்கறாரு. இந்த உலகத்துல எதுவுமே இலவசம் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். 2வது மனுஷன் பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் அரை வயித்துக்கு மட்டும் சாப்பாடு சாப்பிட்டு பணத்தை சேமிச்சு சரியா முதலீடு பண்ணுனத கதையில பாத்தீங்க. ஆனா ஏழைன்னு சொன்ன முதல் மனுஷன் எப்பவும் ஜாலியா ஊர் சுத்திட்டு புலம்பிட்டு ஏழையாவே இருந்துட்டான். பணக்காரங்க பணக்காரன் ஆகிறதுக்கு கஷ்டப்படலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏழைகளை விட அவங்க அதிகமா கஷ்டப்படுறாங்க. அவங்க வசதிக்காக ஏழைகளை விட அதிகமா வேலை செய்யறாங்க. ஆனா அவங்க எப்பவும் புலம்ப மாட்டாங்க. பணத்தை சரியா யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களுக்கும் ஜெயிக்கிறதுக்கு உரிமை இருக்கு. அதனால நீங்க ஏழையா இருந்தா புலம்புறத நிறுத்திட்டு உங்களுக்கு கிடைச்ச வேலையை ஒழுங்கா செய்யுங்க. இதிலிருந்து எப்படி அதிக பணம் சம்பாதிக்கலாம்னு யோசிங்க. உங்க பணத்தை சரியா செலவு பண்ணுங்க. உங்க பணத்தை சரியா முதலீடு பண்ணுங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா உங்களை பணக்காரன் ஆகிறதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நன்றி.